வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் இருக்க தமிழர்கள் நீங்கள் நிறைய விஷயம் நல்லா பேசுகிறீங்க, இந்த டாபிக் பேசுங்க அந்த டாபிக் பேசுங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்டோட ஒரு சாயலாக தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இப்போ கூடிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எட்டணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி 3 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்வையாளர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியாமல் நம்ம வாரத்துக்கு 3 வாட்டி உட்காருவோம். 3 வாட்டி உட்கார்றப்போ 3 விஷயம் மட்டும் பேசினா மற்ற விஷயம் பேசாமல் போயிடுது. ஸோ இன்றைக்கி 3 தலைப்புகளில் பேசலான் இருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் நடந்த ஒரு கொலையா தற்கொலையானு தெரில, விசாரணை போயிட்டுருக்கு. ஒரு 19 வயசு பையனும் வாலிபனும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியும் 16 வயசு சிறுமியும் தூக்கில் தொங்கின மாதிரி ஒரு ஓலக்கொட்டாயில் இருக்காங்க. ஸோ கேஸ் இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. அதோட பின்னணி ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி பையன் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இது கொலையா இல்லை தற்கொலையாங்கிறதுக்கு அட்டாப்சி ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. சப்போஸ் இது கொலை அப்படின்னு சொல்லி அட்டாப்சி வந்துச்சு அப்படின்னா கொலை வழக்கும் பதிவு செய்யப்படும். இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் கொலை வழக்கு இன்னும் பதிவு செய்யலை. இது தற்கொலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா என்னுடைய பார்வைக்கு அது தற்கொலை மாதிரி தெரியல. ஏன்னா தொங்க விட்டுருக்கிற முறைமை, அவங்களோட கால்கள் தரையில் பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலைலாம் பண்ணாங்கன்னா கழுத்து முன்பக்கம் தான் மடங்கும். ஏன்னா கழுத்தில் இந்த இடத்துல இப்படி மடங்கினா தான் உயிர் போகும். அந்த பொண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கழுத்து மடங்கவே இல்லை, இப்படி தொங்குது. இது எந்த விதத்தில் சாத்தியம் என்னென்னலாம் தெரில. ஸோ காவல்துறை விரைந்து அட்டாப்சி ரிப்போர்ட்ஸை எடுத்து அதை கொஞ்சம் அவசர கதியில் கொலை வழக்காக இருந்தால் கொலையாக பதிவு செய்து கொலை செய்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதில் எல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். மைனர் பொண்ணுகளை காதலிக்கிறதும் ஒரு நேர்மையான ஒரு முறைமை அல்ல. அதையும் இளைஞர்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வாழ்க்கையை இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகள், தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா தமிழ்நாடு அப்படியே பாதுகாப்பான பூமியாகவோ பாதுகாப்பான சூழல் மிகுந்த இடமாகவோலாம் இல்லை. இப்போ இது அங்கே அப்பா அம்மா சைடில் இருக்க சாதிய ரீதியான பிரச்சனைகள் மட்டும் நான் அதை சொல்லலை. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பசங்க சின்ன பிள்ளைகளை காதலிக்கிறாங்க, வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த ஈசிஆர் பக்கம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கூட்டம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், திமுக ஆட்சியிலாம் அது நிறையா வெளியிலையும் வர ஆரம்பிச்சது. இப்போ டிவிகே ஆட்சிலையும் அது குறைஞ்சபடலாம் இல்லை. ஏன்னா போதை கலாச்சாரத்துக்கு மக்கள் பழகி இருக்கிறாங்க. நிறைய பேர் போதை பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது தவறு செய்கிறதெல்லாம் ஸ்டைலுங்கிற மாதிரியும் ஒரு ஜாலிங்கிற மாதிரியும் அவங்க மைண்டில் வந்துடுது. அடுத்தவங்களை துன்புறுத்துறது, கொடுமைப்படுத்துறது, பெண்களை வம்பிழுக்கிறதுலாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் மாதிரியான மண்டையில் இருக்கிறவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட கேங்லாம் சுற்றும் போது இந்த பிள்ளைகளை அங்கே கூட்டு போகிறது வரதுங்கும்போது அந்த மாதிரியான சில சம்பவங்களும் நடக்குது. எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிறது ஒரு தரப்பு அப்படின்னா, எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாமல் எத்தனையோ கற்பழிப்புகள், எத்தனையோ மிரட்டல்கள் நடந்து கொண்டே இருக்குது, வழிப்பறிகள் நடந்து கொண்டே இருக்குது. இதை நம்ம அன்றாடம் பார்த்துட்ருக்கோம். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு வயது வரும் வரை இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் ஓரம் வைக்கிறது தான் நம்ம சமூகத்திற்கு நல்லது. நம்ம சமூகம்னு சொல்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும். காதல் என்பது ரொம்ப தமிழ் சினிமாக்கள் அது ஏதோ வெளிப்படையாக சொன்னால் ஓவர் க்ளோரிஃபை பண்ணி நம்ம தலையில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. காதல் புனிதமானது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே காதலிக்கணும், காதலிச்சாதான் வாழ்க்கைங்கிற மாதிரி தொடர் பிரச்சாரங்கள் ஊடகங்கள் வாயிலாக தமிழ் சமூகத்துக்கு. நாடகத்தை பார்த்தா காதல், ஸ்கூல் படிக்கும்போது காதல். இப்போ இந்த இவரோட கருணாஸோட பையன் நடிச்ச ஒரு படம்லாம் வந்துச்சுல, ஸ்கூல் படிக்கும்போது காதல், இந்த பொண்ணை காதலிப்பார், அந்த பொண்ணை காதலிப்பார், மாறி மாறி காதலிப்பார். அப்போ இவ்வளோ காதல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வளரக்கூடிய இளைய தலைமுறை என்னவா மாறி நிற்கும்? அன்றைக்கி நான் பார்க்குறேங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலுங்க. அதில் ஒரு பெற்றோர் தான், அவங்க தாய் புள்ள, சின்ன பிள்ளை, அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. அந்த ரீலில் என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பேசுது, சின்ன பிள்ளை பேசுது, நானும் உங்களை மாதிரி லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசுது. அதை அந்த அம்மா என்கரேஜ் பண்ணி பேசுகிற மாதிரி சில கான்வர்சேஷன் நடக்குது. சின்ன குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் வீடியோ வியூஸ் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசி வீடியோ போடுறாங்க. இது அவங்க குழந்தைய மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் இதை பார்க்கக்கூடிய எல்லார் வீட்டு குழந்தைகளையும் எல்லா பெற்றோர்களையும் குழப்பி விடுறது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு காதலிக்கணும்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு இருக்கும். 5 வயசு குழந்தைகிட்ட இதை சொல்கிறீங்க. இன்னும் 10 வருஷத்தில் அந்த குழந்தை இதே உளவியல் வந்துச்சுன்னா 15 வயசுக்குள்ள இதோ இப்போ தொங்குனது
16 வயசு புள்ள, சின்ன குழந்தைங்க, 11th படிக்கிற வயசு. 18 வயசு வர வரைக்கும் குழந்தைகளாகத்தான் பெண்களை பார்க்கணும். அப்போ ஆனால் பருவங்கள் வந்து அந்த வயசு 18 வயசு வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள ஹார்மோன் வரும், அவங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு, ஆண்களை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஈர்ப்பு வந்து பெண்களுக்கு ஏற்படும். அதே போல் பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கும் ஈர்ப்பு ஏற்படும். இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தவங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வந்துடும். ஒரு பெண் வயசுக்கு வர காலகட்டத்திலே அவங்க உடம்புல அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருது. அப்படின்னா என்ன, அவங்களுக்கான இணையை அவங்களோட சப்கான்ஷியஸ் அவங்க டைரெக்டாக தேவையில்லைனாலும் அவங்களோட உடம்பு வந்து அந்த மாதிரி ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஈர்ப்பு இதெல்லாம். அப்போ இந்த இடத்துல ஒரு தகப்பனும் ஒரு தாயும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன, நம்ம கண்டிப்பாக உன்னை அப்பா மாதிரியே ஒரு பையன் வந்து கட்டாயம் வருவாப்புல, ஆனால் உலகத்தில் இருக்க எல்லாரும் உங்கள் அப்பா மாதிரின்னு நீ நினைக்கக்கூடாது, யாரையும் நீ முதல்ல நம்பக்கூடாது. ஒரு பையன் பேர்னா இப்படி இதெல்லாம் நல்ல குணம், இதெல்லாம் கெட்ட குணம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பெற்றோர்கள். அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் நீ உன்னை தகுதிப்படுத்திக்கோ. நீ படித்து ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உன் பக்கம் வந்து ஆண்கள் வருவாங்க. நீ வந்து படிக்காமல் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது உன் லைஃப் நல்லா இருக்காது. ஸோ ஒரு உயர்வான சிந்தனைகளை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் தாய்மார்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, குழந்தைகளை வந்து கண்டென்ட் ஆக்குறதுன்னு போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழலில் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி மயிலாடுதுறையில் நடக்குது. என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்களுக்கு அந்த பொண்ணு காதலிக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஆரம்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையில் அந்த பையனை கூப்பிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை பண்ண உடனே அந்த பையன் தரப்பு போயிட்டு காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் மைனர், போலீஸ்னால லீகலாகவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து பயன்படுத்த முடியாது இந்த விஷயத்தில். இதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து இப்போ மேஜராக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு காதலிக்கிறாங்கிறனால என்னை வந்து மிரட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும். ஆனால் இந்த பொண்ணு மைனருங்கிறனால சட்டம் வந்து இந்த பையன் மேலே தான் பாயும். போக்சோ வழக்கு தான் அது. இப்போ அந்த தரப்புல இருந்து இந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ப்ரெஷர் பண்ணாங்கன்னா போக்சோ வழக்குல தூக்கி உள்ள போட்டுருவாங்க இந்த பையனை. அந்த மாதிரி கைதான பசங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. நீ சிறையில் போய் பாருங்க, சின்ன பையனா சுற்றிட்டு இருப்பாங்க, என்னடா தப்பு பண்ணேன்னு பாருங்க, லவ் பண்ணுங்க பையன். இல்லைங்க, நானே என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ இந்த இஷ்யூ மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் எக்ஸ்போஷர் பெருசாக இருக்கிறது இல்லை. சிட்டியில் வந்து பிறந்த வளர்ந்த நிறைய பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுல கீழே இருக்க பெண்கள் கூட பழக்கூடாதுன்னு தெரியல. ஸோ அதுதான் எனக்கு பெரிய இன்னொரு குடும்பம் இருக்குது, இன்னொரு கேட்டகரி இருக்குது. 15 வயசு பொண்ணுங்க, 16 வயசு பொண்ணுங்கள்லாம் தனக்கு 18 வயசு ஆன மாதிரி உருவத்தோட்டத்தில் கொஞ்சம் உயரமாவோ கொஞ்சம் வாட்ட சட்டமாக இருக்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிடுதுங்கன்னா அப்படி பொய் சொல்ல ஆரம்பிக்குதுங்க வெளியில். இப்போ கொஞ்சம் சமீபத்தில் ஞாபகம் இருக்குங்களா, ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு ரோட்ல போய் இடிச்சு கொண்டுட்டாங்கல்ல 2 பொண்ணுங்க. கோயம்பேட்டில் ஒரு பொண்ணு இறந்துச்சு, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இறந்துச்சு. ஆமா, வயசு என்னங்க அந்த பிள்ளைகளுக்குலாம்? மைனர் தான். எப்படிங்க இப்போ மதுபான கடையில உள்ள விட்டான்? இப்போ புரியுதா? ஏன்னா உருவத்துல பார்க்கும்போது சொல்ல முடியாது. சில பெண்கள் வந்து சின்ன பொண்ணா தெரிவாங்க, சில பெண்கள் வந்து மெச்சூர்டா தெரிவாங்க. நீங்க எத்தனை சினிமா ஆக்ட்ரஸ்களை கொண்டு வந்து இப்ப 14 வயசுல எல்லாம் நடிக்க விட்டுருக்குது. இதே தமிழ் சினிமா இதே டியூட் பாடிட்டு இருந்திருக்காங்க. எத்தனையோ நடிகர்கள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய தலைவர் அது இதுன்னு பேசிட்டு இருக்க நபர்கள்லாம் கூட அண்டர் ஏஜ் கேர்ள்ஸோட நடிச்சவங்க தானே. கமலஹாசன்லாம் சொல்ல தேவையில்லை, கிஸ் பண்ணி கூட. ஸோ அப்ப ஒரு பொண்ணுடைய வயது வந்து உண்மையாகவே ஒரு ஆண்னால டக்குன்னு தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொண்ணுகிட்ட பழகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் வந்து உங்க வயசு என்ன ஏது என்னன்னு கேட்கணும். ஆனா ஒரு காமன் விஷயம் இருக்கு, பொண்ணுகிட்ட வயசு கேட்க கூடாதுமாங்க, ஆம்பளை கிட்ட சம்பளம் கேட்க கூடாது. இது என்ன பேச்சு இது? இது ரெண்டு வெளிப்படையா சொன்னா 2 பேர்ட்டையும் ரெண்டுமே கேட்கணும். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொண்ணுங்க வந்து பையன் கிட்ட நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்டுதான், என்ன வேலை பண்ற, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, என்ன வேலை பண்றேன்னா என்ன வேணாலும் சொல்லுவான். என்ன வேலை பண்ற, என்ன சம்பாதிக்கிற. இந்த பையனோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு நம்மளும் அந்த பையனும் சேர்ந்தா நம்மளால வாழ முடியுமாங்கிற தாட் வேணும் ஒரு பொண்ணுக்கு. அதே தான் பசங்க வந்து இந்த பொண்ணோட வயசு என்ன ஏது, இதுக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு எதனா நம்ம உண்மையாக லவ் பண்ணுதா இல்லையா, இதெல்லாம் தெரியணும் அந்த பையனுக்கு. ஆனால் இது எந்த ஒரு புரிதலுமே நம்ம யங்ஸ்டர்ஸ்கிட்ட கிடையாது. இந்த புரிதலை நம்ம வளர்த்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் பல இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். எல்லாம் சரியா இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது, தேவையில்லாமல் போய் ரிஸ்கில் தலைவிடவும் கூடாது. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த பையன் வந்து உங்கள் வீட்டில் எதிர்க்கிறாங்களா, பிரச்சனை பண்ணுறாங்களா, உனக்கு 16 வயசு தான் ஆகுது, இன்னும் ஒரு 3-4 வருஷம் போகட்டும், நீ காலேஜெலாம் முடி, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரச்சனை வந்திருக்குமா? அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் வரும். அதுக்கப்புறம் இந்த பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமாங்கிற முடிவும் கூட அந்த பொண்ணு தெளிவாக எடுக்கும். இதுதான் நான் சொல்கிறேன், மெச்சூர்டான ஒரு காதலை உருவாக்குவோம். ஏன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனார் வேலை செய்கிற பையன், ஒரு கொத்தனார் வேலை செய்கிற பையன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா +2 இப்போ தான் முடிச்சிருக்கு. இப்போ தான் +2 முடிச்சிருக்குன்னு காலேஜே சேரலை.
ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்க விஷயம். அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத ரேஜ் வருது, ஊர்க்காரன் சும்மா இருக்கிறது இல்லை, எவனாவது ஒருத்தன் ஏற்றி விடுறான், நம்ம வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வெறுப்பேற்றுறான். இதுக்குள்ளே சாதிய வெறியாட்டம் இருக்குது. ரொம்ப வருஷமாக சாதிய அந்த சண்டைகள்லாம் இந்த 2 பேருடைய சமூகமும் எல்லாம் சொல்ல விரும்பல. பட் ஆல்ரெடி அந்த 2 சமூகங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அரசியல் ரீதியாக பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆணவ கொலைகள் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இப்படி காதலிக்கிறோம், அங்கே வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கும்போது முதல்ல இந்த பையன் பண்ணிக்கிற வேண்டியது என்ன, நம்மளை செக்யூர் பண்ணிக்கணும். இப்போ அவங்க வெட்டுவேன் குத்துவேன் சுற்றுவாங்க, வேணாம், எதுக்கு இந்த வம்பு, இங்கே பாருமா உனக்கு நீ வேறு மைனரு, உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியாது, அதனால் நீ ஃபஸ்ட்டு மேஜர் ஆகு, நீ முதல்ல படி, நீ படித்து காலேஜ் முடிச்சுட்டு வா, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நானும் ஏதாவது தொழில் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிடுறேன், நம்மளை சேஃப் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பேசலாம். அதுக்கப்புறம் வீட்டில் பேசி பார்க்கணும், அவங்க ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் முறைப்படி அதிகாரிகளை சந்திச்சு, காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு அவங்கக்கிட்ட வந்து மனு கொடுத்து, இல்லை இந்த மாதிரி வெவ்வேறு சமூகத்திலேருந்து கல்யாணம் செய்ய வைக்கிற ஏதாவது ஒரு கட்சிகள் இதெல்லாம் இருக்கும், அந்த கட்சி சார்ந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களோட ஒரு பாதுகாப்பில் இருந்து இந்த வேலைகளை செய்கிறது தப்பு நான் சொல்லலை, அதை நீங்கள் பண்ணுங்க. ஆனால் இது தெரியல, எக்ஸ்போசர் இல்லை, இந்த எக்ஸ்போசர் இல்லை, சின்ன பசங்க தானே. இப்போ இந்த பையனுக்கும் அப்படியே வயசுலாம் ஆகலை, வெறும் 19 வயசு தான். 19 வயசு என்ன, ஒரு வருஷம் தான் ஆகுதுங்க மேஜர் ஆகி, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வயசு. இப்போ 18 வயசுங்கிறது மேஜர் அப்படின்னா 19 வயசுங்கிறது மேஜர் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது. அவனுக்கு என்ன புரிதல் இருக்கும்? பசங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி வரதெல்லாம் வந்து 25-26 வயசுக்கு மேலே தான். அது இவங்களுக்கு புரியல. 26 வயசு வந்தால் தான் பொறுப்புணர்வுனா என்னங்கிறதே அவங்க மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இதான் உண்மை. இதுக்கு சைக்காலஜிக்கலாகவே சைக்காலஜிஸ்ட்டு எல்லாத்துக்குமே போய் கேளுங்க, அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. மூளையோட டெவலப்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க திருமணத்திற்கு, காதலுக்கும் அவசரப்படாதீங்க. காதல் நிச்சயம் வந்து நமக்கு அமையும். அது வரைக்கும் இந்த ஈர்ப்பு இதில் எல்லாம் போயிட்டு டைவெர்ட் ஆகாதீங்க. ஈர்ப்பு வராதுன்னு நான் சொல்லலை, வரும், போய் டைவெர்ட் ஆகாது. பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த பொண்ணு வந்து பிடிக்கலேன்ட்டு போகும், விட்டுரு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணி கல்யாணம் வரைக்கும் அதை வந்து எப்படியாவது ஒத்துக்க வச்சு இது பண்ணி கொண்டு வந்து அவன் வீட்டில் ஒத்துக்கல இவன் வீட்டில் ஒத்துக்கலன்னு இந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான பக்குவம் வந்து 25 வயசுக்கு முன்னாடிலாம் நிச்சயம் யாருக்குமே இருக்காது. அந்த அவேர்னஸ் இருக்காது, அந்த புரிதல் இருக்காது, எப்படி பேசணும்னு தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. அவங்க அப்பா ஏதாவது பேசினாங்கன்னா டக்குனு இவங்க கோவத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டுருவானுங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நான் உடனே வந்துட்டு அவன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படிலாம் பேசுங்க. இதெல்லாம் வந்து சைல்டிஷ்டாக பேசுகிற விஷயங்கள், ஹார்மோனலாக அவங்களுக்கு புரியாது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கல்வியிலையும் வேலை வாய்ப்புகள்லையும் அதில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் இந்த பிரச்சனைகளை போய் சிக்காதீங்க. இல்லை இது கொலைன்னு உறுதிப்படுத்தலை, ஆனால் அது உறுதிப்படுத்தும் பொழுது அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு வந்து அநேகமாக அதுவாக தான் இருக்கும். காவல்துறை வந்து சரிவர அதை ஆய்வு செய்து அது கொலையா இல்லை அது உண்மையாகவே தற்கொலையா அது என்னன்னு ஆய்வு பண்ணி அதற்கான அட்டாப்சி ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஒரு சாதிய கலவரமாக வந்துருமோங்கிற ஒரு அச்ச உணர்வில் இப்போ காவல்துறையெல்லாம் போட்டு இதை பற்றியான இதெல்லாம் வந்து தடை செய்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வேதனைக்குரிய விஷயம். தமிழ் சமூகத்துக்குள்ள சக தமிழ் குடிகள் ஒருவர் தாழ்த்தி கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் அடித்து நாசமாக போகிறது ஏற்கும்படியாக இல்லை. இது ஒன்று. இன்னொன்று, பலரும் நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து குடி மாறி திருமணம் செய்யக்கூடாதான்லாம் கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாம். ஏன்னா அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். நீங்கள் எந்த குடியை சார்ந்தவனோ இது சாதி வெறி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கவனை கூட நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் எந்த சாதிடா அப்படின்னு கேளுங்க, ஒரு சாதியை சொல்லுவான். அந்த சாதியில் ஃபேமஸாக இருக்க ஆளுகளை சொல்லுங்கன்னா ஒரு 4-5 மன்னர்களை சொல்லுவான், இதெல்லாம் சொல்லுவான். அந்த 4-5 மன்னர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த 4-5 மன்னர்களே வெவ்வேறு சாதியில் தான் கல்யாணம் எடுத்துப்பாங்க. நீங்கள் கேளுங்க, அப்போ வேறு சாதியிலேருந்து ஆல்ரெடி கலப்பாக தான் நீ பிறந்திருக்கேன்னு கேளுங்க அவங்ககிட்ட. நீ அந்த மன்னரோட வாரிசுன்னு எடுத்துக்கிறேன், ஆனால் அந்த மன்னரோட வாரிசாவே இருந்தினாலும் எந்த பொண்டாட்டிக்கு பிறந்த வாரிசு சொல்லு? இத்தனை இனத்தில் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணலாம்? அப்போ குடிங்கிறது வந்து இது வந்து ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் தான். இது நம்மளோட அடையாளமாக இருக்கிறது. அதற்குன்னு ஒரு பண்பாட்டு கூறுகள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கட்டமைப்பு வந்து தமிழர்கள் உருவாக்கலை. அது இந்த வர்ணாசிரமம் வந்ததுக்கப்புறம் வந்த அந்த வர்ணாசிரம வினையை தூக்கி ஓரம் வச்சுட்டு எல்லா சக தமிழ் குடிகளும் ஒரு குடியே, அதனால் ஒரு குடியிலேருந்து இன்னொரு குடியே இல்லை கல்யாணம் பண்ணுறது எந்த விதமான தவறுதலும் கிடையாது. அதை நம்ம வரவேற்கணும். அது தப்பே கிடையாது. அவங்க 2 பேருக்கும் வந்து தகுதி படைத்தவர்கள் என்ன, பொருளாதாரத்தில் அறிவாற்றலில் ஒரு சரியாக இவங்க 2 பேர் சேர்ந்தா அந்த குடும்பம் நடக்குங்கிற அளவுக்கு காம்பேட்டிபிலிட்டிலாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம். தந்தை வழியில் குடி கடத்தப்படும், அவ்வளோதான். குடிகள் வந்து தந்தை வழியில் அப்பாவுடைய குடி வந்து பையனுக்கான அடையாளமாக வந்துகிட்டு இருக்கும். இதுதான் காலகாலமாக வந்துட்டு இருக்கு. இவ்வளோதான் விஷயம். சும்மா வந்துட்டு இந்த குடியில் தான் கல்யாணம் பண்ணணும் அந்த குடியில் தான் கல்யாணம் பண்ணால்
அப்படி அவங்களுக்குலாம் சந்தேகம் இருக்குன்னா வாங்க, டிஎன்ஏ பரிசோதனை இருக்குது. டிஎன்ஏ பரிசோதனையில் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதுலேயே அது தெளிவாக சொல்லிடும் எத்தனை இனங்கள் வந்து உங்களுடைய இனங்களுக்குள்ளே வந்து கலந்துருக்குன்ட்டு. எத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதில் எத்தனை சமூகங்கள் உள்ளே வந்திருக்கு. ரோமானியர்கள்லாம் வந்து தங்கிட்டு போயிருக்கான். அங்கே ரோமானியர்கள்லேருந்து ஒரு ஒரு பொண்ணை கூட அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேரளாவில் எவ்வளோ கலப்பு நடந்திருக்கு. அதான். ஸோ இது கலப்புங்கிறது வந்து இந்த மாதிரி இன கலப்புங்கிறது வந்து தமிழ் சமூகத்திலையும் சரி பிற மொழி சமூகத்திலையும் சரி அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் அது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. குடிகளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. குடி வந்து ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ட். அதாவது நாம் நமக்கான பண்பாட்டு கூறுகளோடு நம்மளுடைய வாழ்வியலை வந்து வகுத்து கொண்ட ஒரு கட்டமைப்பு குடி, அவ்வளோதான். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் இதை அணுகுனீங்கன்னாவே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு நிலை நீங்கி சக தமிழனை சக தமிழனாக நினைத்து இந்த காதல் திருமணத்தில் எதிர்ப்புங்கிறதுலாம் எங்கேருந்து வருது அப்படின்னா பொருளாதார நிலை தான் பெரும்பான்மையான காரணமாக இருக்குது. அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலையோட ஒரு சமூகத்தை வந்து டைப் பண்ணி அதன் மூலமாக ஒரு வெறுப்பை உருவாக்கிக்கிறது. அந்த தனிப்பட்ட பையன் வந்து பணக்காரனாகவே இருந்தாலும் படித்தவனாகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு ஒரு நிலை கட்டமைப்பு இருக்குல்ல, ஒரு புரிதல், ஒரு காமன் தாட் ப்ராசஸ், அது பாதிப்பாக அமையுது. ஸோ இது எல்லாத்தையும் களையணும்னா தமிழ் குடிகள் முதல்ல எல்லா தமிழ் குடியும் சமம்ங்கிற புரிதலுக்கு வரணும். இந்த புரிதலை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம இயக்கத்தின் மூலமாக ஏற்படுத்துவோம். ஸோ ஒரே கூடியில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றவங்க ஒரு கேட்டகரி. நம்ம அதை சொல்லலை, நம்ம வேற என்னைக்குமே அதை நான் சொன்னதே கிடையாது. ஆனால் நானும் அதை சொல்வது போல வேணும்னே நமக்கு ஆகாதவர்கள் பொய் உரைத்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, நான் ஏன் கேட்டேன்னா இதை இப்போ நீங்கள் வந்து இந்த கொலை வந்து தப்பு, யாராக இருந்தாலும் ஒரு வேளை கொலை செஞ்சிருந்தா தப்புன்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டா நம்ம நல்லவனு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து ஒரு மைனர் லவ் பண்ணக்கூடாதுன்னு போனா உடனே இந்த ஒரு சாயத்தை வந்து அதை எப்படி பேசாம கடந்து போறது? ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய தவறையும் நம்ம பேசி தான் தீரணும். ரெண்டு தரப்புலையுமே இங்கே தவறு இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்போ பொண்ணு வீட்டு தரப்புல இருந்து இந்த பையன் மேல போக்சோ வழக்கு கொடுத்துருந்தா இந்த பையனோட எதிர்காலம் என்ன? இவ என்ன சொல்லி காப்பாத்திருப்பீங்க அந்த பையனை? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பையன் வந்து போக்சோ வழக்கில் உள்ள போயிருப்பான். போக்சோ வழக்கில் உள்ள போனா அந்த பையனுக்கு எதிர்காலம் இருக்குமா? ஸோ இதை தான் நான் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் நான். இப்போ அது நடக்கல, அதுக்கு பதிலாக வேற நடந்திருக்கு. சட்டத்தை யாரோ ஒருத்தவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை என்ன இளவுன்னு தெரியல நமக்கு. அது வெளியில வரும்போது நம்ம முழுமையாக அதை பற்றி சொல்லலாம். அது கொலையாக இருக்குங்கிற பட்சத்தில் அது கொலை குற்றம் தான். அதை வந்து நம்ம வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் கூட. அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், நான் எப்பவுமே நான் சொல்றதான், நம்ம முன்னாடியே நம்ம உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் நம்ம பொண்ணு வந்து நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னா நம்ம ஊர்களில் முன்னாடி ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது என்ன வழக்கம் அப்படின்னா தலைமொழிக்கிட்டு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீயாச்சும் வாழ்க்கையாச்சுமா நீ என்னமோ பண்ணமான்னு தலைமொழிக்கிட்டு திரும்பி பார்க்காம விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரை நம்பி போதும், அவன் நல்லா வச்சு வாழ்ந்தானா நல்லா வாழும், இல்லைன்னா கஷ்டப்படும், அவ்வளோதான். இதை செய்யறதுக்கு இன்னைக்கு ஏன் பெற்றோர்களுக்கு இது இருக்குன்னே தெரியல. ஏன்னா கூட இருக்கவே தப்பாக கைட் பண்றது. அவன் எப்படி வாழலாம், எப்படி ரொம்ப முட்டாள்தனடா இது. உன் பேச்சை கேட்கலைன்னா தலைமொழிக்கிட்டு போயிரு. நான் அதுதான் பழக்கமாக இருந்திருக்கு. நீங்கள் இது அதான் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஒரு அப்பா பேச்சையோ ஒரு அம்மா பேச்சையோ கேட்காம ஒரு பொண்ணோ ஒரு பையனோ செயல்படுறாங்கன்னா தலைமொழிக்கிட்டு போயிடுவாங்க. சிம்பிள். கல்யாணம் பண்ணும்போதே என்னங்க, கல்யாணம் பண்ணும்போதே நம்ம சடங்குகள் என்னங்க, தாரவார்த்தை தானங்க கொடுக்குறாங்க, கையில தண்ணியை ஊற்றி தானங்க கொடுக்குறாங்க. அதுக்கு என்னங்க பொருள்? பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன்னு சொல்லிட்டு அதையே இதை கோபமா பண்றது வந்து எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லப்பா, போப்பா நான் முழுகிட்டேன், தலை முழுகிறது. அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி பண்ணிட்டு போங்களேன். எதுக்கு இந்த ப்ரெஸ்டீஜ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பொண்ணோட இதில் வைக்கிறீங்க? அப்படின்னா சொல்லி வளர்க்கணும், இல்லை சொல்லி வளர்க்கணும். வள்ளுவர் அதான் சொல்றாரு. பெண்ணை வந்து பூட்டி வச்செல்லாம் வந்து அவர் அவ்வளோ தெளிவாக 2000 வருஷம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர். பெண்களை வந்து நீ பூட்டி வச்செல்லாம் நீ அவங்களுக்கு வந்து இந்த நெறி அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது, அது அப்படி காக்கவும் முடியாது. அவங்களாகவே அவங்களோட நிலை உணர்ந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லைம்மா நீ வந்து கல்யாணம் பண்ணா இப்படி கல்யாணம் பண்ணுமா, அப்பாவுக்கு இந்த மாதிரி கனவு இருக்குமா, நீ நல்லா படிக்கணுமா, நீ ஒரு டாக்டர் ஆகணுமா, நீ ஒரு இன்ஜினியர் ஆகணுமா, அதுக்கப்புறம் அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணணுமா, இதுக்கு நடுவில் நீ வேற எந்த தவறான முடிவு எடுக்காதமான்னு சின்ன வயசுல நீ சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த புள்ள மேபி செய்யாமல் இருந்திருக்கும். அதை சொல்லி வளர்க்குறாங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? எதுவும் சொல்றது இல்லை, எதுவுமே சொல்லாம யாருக்குமே எதையுமே சொல்லி கொடுக்கறது இல்ல, இஷ்டத்துக்கு வளர்க்குறது. சினிமா சொல்லி கொடுத்து சினிமா வந்து இப்படி லவ் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அவங்க லவ் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியலைங்க. சினிமாவும் எந்த மாதிரி லவ் சொல்லி கொடுக்குறது? ஒரு டாக்டர் பையனை லவ் பண்றாங்க, ஒரு இன்ஜினியர் பையன், அப்படிலாம் இல்லை. ஒரு ஐடியில் வேலை செய்யறாருங்க இருக்காங்க, அந்த மாதிரி படங்களா வருது. இவங்க ஐடியில் வேலை செய்வாங்க, அவன் குரங்கு சேஷ்டை பண்ணி அவன் வந்து ரோட்ல செருப்பு தச்சுக்கிட்டு இருப்பான், அப்படியே செருப்பு தைக்கும் போது ஒரு காதல் வரும். இது மாதிரி நடக்குமா எங்கேயாவது? இல்லை அவர் டீ ஆத்திக்கிட்டு இருப்பாரு, உடனே காதல் வரும். பெண் நீங்க சொல்றீங்க
ஒரு கொஞ்சம் பொருளாதாரம் படைத்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு கொஞ்சம் தன்னை விட கீழே இருக்கக்கூடிய பையன் மேலே பார்வையாச்சும் படுமா? அவங்க உலகமே தெரியாது, திரும்பியே பார்க்க மாட்டாங்கப்பா. குதிரைக்கு இது போட்ட மாதிரி அப்படியே கண்ணிலே பட மாட்டீங்க. நீ போய் முன்னாடி நின்னா கூட கொஞ்சம் நவுருங்க அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. இதுதான் யதார்த்தம். பட் ஆனால் சினிமா என்ன பண்ணுது, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜோட பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே நல்லா கௌரவமாக போயிட்டு இருக்கோம். இவன் ரவுடி மாதிரி கத்தியை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் மேலே அவனுக்கு காதல் வந்துடும். இது என்ன முடிய பிக்காளி மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பான், காதல் வரும். அப்படிலாம் வந்து அந்த பொண்ணுங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ரொம்ப தப்பாக இது. இப்போ இந்த நீயா நானா இந்த ஷோலாம் பார்த்தா இன்னும் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஏறிடுது. ஒரு ஷோங்க டேட்டு குத்துறது இது ஏதோ ஒன்று போட்டு எங்கள் அம்மா என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்கண்ணே. எப்போ கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 12th படிக்கும்போது அந்த புள்ள. யார் கோபிநாத்தா ஆவுடைய எப்பனா ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஷோ. கோபிநாத் கோபிநாத் ஓரளவுக்கு கொஞ்சம் நடுநிலையாக தான் பேசிட்டு இருந்தாப்புல. பட் அது பார்க்கும்போது நமக்கே ரத்த குதிப்பாக வருது. என்னடா இது அதான் கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்லாம் முடிவு எடுத்து அடுத்த வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு போட்டுச்சிருக்காங்க கீழே. அது அந்த மாதிரி உளவியல் இருக்காங்க பொண்ணுங்க. செல்லம் கொடுத்து வளர்க்குறேங்கிற பேரில் என்னமோ மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க பிள்ளைகள் எல்லாம். அவங்களுக்கும் அவங்க லைஃப்பை இது பண்ணிக்க தெரியாது. யாராவது ஒருத்தன் உள்ள வந்தானா அவனும் நாசமாக போயிடுவான். அந்த மாதிரி வச்சிருக்காங்க வளர்த்து. இப்போ டிவோர்ஸ்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு போய் பாருங்க. பெண்கள் மேலே மட்டும் பழி இல்லை, ஆண்களும் தான். ஆண்களுக்கும் குடி கூத்து இது பண்ணுறது, மெத்த பொண்ணுங்களோட பேசுறது, கடல் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனை சொசைட்டியில் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு காதல் திருமணம்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது தானாக நடக்கும். நீ ஏன் வேண்டாம்னு சொன்னாலும் அது தானாக வரும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு உன்னை தகுதிப்படுத்தி இருக்க வழிகளை மட்டும் பாருங்கள் தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை உடனே எல்லாம் கலைக்க முடியாது. இதோ இன்னைக்கு வந்து உடனே வீரவசனம் பேசிடுவாங்களே நிறைய பேர், புரட்சி வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு. அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு ராஜா. அவன் பேசிட்டு இந்த பக்கம் ஏதாவது ஒரு சாதிக்கிட்ட போயிட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேட்பாளரை போட்டு வாக்கு வாங்கிட்டு இருப்பான். இதுதான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி வந்து அந்த சமூகங்களுக்குள்ள இணக்கம் ஏற்படணும், அந்த சமூகங்களுக்குள்ள புரிதல் ஏற்படணும்னு உட்காந்து மணிக்கணக்காக தொண்டை தண்ணி வத்தலாம் எவனும் பேசிட்டு இருக்க மாட்டான். உடனே வந்துட்டு இந்த சாதியை திட்டி அந்த சாதிக்கிட்ட போய் வாக்கு கேட்பான், அந்த சாதியை திட்டி இந்த சாதிக்கிட்ட போய் வாக்கு கேட்பான். ரெண்டு சாதியும் பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவான், வாக்கு வாங்கிட்டு உட்காந்துக்குவான். இதுதான் இவங்க பண்ணுவாங்க. ஸோ இதை மனசில் விழுந்து குடி ஒற்றுமையை உருவாக்குறது தான் சரியான தமிழ் தேசியம். குடி ஒற்றுமை கோட்பாடு இந்த அகமண உறவுங்கிறதுக்கு எதிரானது தான். குடி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் யார் மீது காதல் வருகிறதோ இல்லை அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு தகுந்தவர்கள் என்று யார் முடிவு செய்கிறார்களோ திருமணம் செய்து கொள்வது சரி. இந்த அகமண உறவுங்கிற கோட்பாட்டை அவங்க குடும்பத்தோட வச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவர்களை பாதிக்கும் இடத்துக்கு அது வந்துச்சுன்னா நீங்களாம் வந்து இந்த மேட்ரிமோனியில் போய் பதிவு பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, அது உங்கள் விருப்பம். உங்கள் பொண்ணோ பையனோ வந்து அதில் விருப்பம் இருக்குன்னா அவங்க பண்ணிக்கிட்டு போட்டோம். ஆனால் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ விருப்பம் இல்லை இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிச்சிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் யாருமே ஆதரவு இல்லைங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இதோட ஒரு பெரிய பிரச்சனை தான் அடுத்த நம்ம பேச போகிறது. என்னை பார்த்த வரைக்கும் அதான். ஏன்னா நிலம் இருந்தால் தான் அது மேலே வாழ முடியும், சண்டை கிண்டை போட்டு இருக்க முடியும். எந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கையை பற்றி யாருமே வந்து யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரியில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இது வந்து ஒரு பேராபத்து. இதை பற்றி நிறைய பேர் செய்தியில் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. ஒரு பேசுபடலாம் வரல. 2021 அது பேச்சுக்கெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி நிலுவையிலேயே போட்டு வச்சுருந்தாங்க. அது ஒன்றும் பெருசாக வந்து அது எதிர்ப்பும் பண்ணல, எதுவும் பண்ணல. உங்களுக்கே தெரியும் அது வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டிஎம்கே பீரியடில் வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் டிஎம்கேவோட கூட்டணியில் இருந்த இயக்கங்கள், சமூகம் சார்ந்த அந்த இயற்கை சார்ந்த அமைப்புகள்லாம் வந்துட்டு கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிக்கும் போது டிஎம்கே வந்து ஒரு மாதிரி கடப்பில் போட்டாங்க. அவங்களும் வந்து அதை வந்து பெருசாக இது பண்ணல, ப்ரொமோட்டும் பண்ணல, அதே சமயத்தில் அதை தடுக்கவும் இல்லை. அதை அப்படியே இழுத்து விட்டுட்டே போயிட்டு ஏன்னா இப்போதைக்கு வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டே அப்படி தள்ளிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் டைம் இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகளுக்குள்ளே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம அதாவது முடிக்கணும் இல்லை, அதை வந்து அப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரொசீஜர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வந்துச்சு. ஆனால் அதோட டைம் பீரியட் வந்து கரெக்டாக போன ஜூன் மாதம் 10ஆம் தேதியோட முடியுது. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட்னு ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருவோம். அதாவது கன்னியாகுமரியுடைய கடற்கரை ஓரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெச்சு, அந்த கடற்கரை ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ஹெக்டேர், அதாவது தோராயமாக ஒரு 2500 ஏக்கர்னு வரும்னு வைங்க. இப்போ 2500 ஏக்கர் கிட்ட நிலம். 2500 ஏக்கர்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப வாஸ்ட். ஒரு ஊர் ஊரை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் 2500 ஏக்கர்னா. ஸோ அந்த 2500 ஏக்கர் கடற்கரை
அது வந்து ஏக்கர் நிலம் கிடையாது, கடற்கரை ஃபுல் கோஸ்டல் பீச். இப்போ நீங்க மெரினா பீச் எவ்வளவு ஏக்கர் இருக்கும்னு சும்மா நெட்ல போய் தேடி பாருங்க. மெரினா பீச் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பீச்சா? அந்த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பீச்சே எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு, எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குன்னு போய் பாருங்க. அதோட 2500 ஏக்கர் வந்து பீச்சை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு பெரிய கோஸ்ட் லைனையே வந்துட்டு இந்த இதில் பாதிப்புக்குள்ளாகும். என்னங்க பாதிப்புக்குள்ளாகும்னா, அணுமின் தாதுக்கள், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸை வந்து எடுக்க போகிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, பீச் சாண்ட் இருக்குல்ல, மணல். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து பல லட்சம் ஆண்டுகளாக அந்த பீச் வந்து இருக்கும் பீச்சா. அப்போ கடலில் இருக்கக்கூடிய பல தாதுக்கள் வந்து அந்த கரையில் ஒதுங்கி 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 அதுக்கெல்லாம் உள்ள தாதுக்களாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீச் மண் இருக்குல்ல, அதை அப்படியே ஆழமாக நோண்டி எடுப்பாங்க. நோண்டி எடுத்து அதில் வந்து சல்லடை போட்டு சலித்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸை பயன்படுத்துவாங்க. இது வந்து சும்மா நார்மலாக நடக்காது. இதில் சில டாக்ஸிக்கான கொஞ்சம் நம்மளால வாழ முடியாத மாதிரி சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி இந்த மினரல்ஸ் பிரிப்பாங்க. ஏன்னா அது மண்ணோட கலந்துருக்கும். அந்த அது பேசிக்காக அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, மண் அள்ளி அது ஒரு மிஷின்குள்ளே போடும். அந்த மிஷின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ப்ராசஸில் வந்துட்டு எர்த் மினரல்ஸு பிரித்து எடுக்கும். அதில் இரும்பு எல்லாத்தையுமே பிரிக்கும். அதுக்குள்ளே என்னென்ன அந்த மணலில் என்னென்ன தாதுக்கள் இருக்குதோ அதை பிரித்து எடுக்கும். அதில் வந்து ரேர், அதாவது நமக்கான அட்டாமிக் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த முடிந்த சில மினரல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பிரித்து எடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதை அங்கேயும் எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா இது எடுக்கிற இந்த முறைகளில் வந்து அந்த இயற்கை பெரிய அளவு அழியுங்கிறனால உலக நாட்டில் வேறு எங்கேயும் எடுக்க விட மாட்டாங்க. அப்போ இந்தியாவை வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி நினைக்கக்கூடிய இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒப்பந்தம் போடுறது. நீங்கள் எவ்வளோ எர்த் மினரல்ஸ் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுமே அவங்களோட தனிப்பட்ட பர்பஸுக்கு சில ரேர் எர்த் மினரல்ஸ், அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸ்கீமில் ஒரு சட்டம். அது என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் தேவைகள், இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் தேவைகள், ஸ்ட்ராட்டஜிக் இராணுவம் சார்ந்த விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய இதிலெல்லாம் மக்கள் வந்து இந்த சூழலியல் கணக்குகள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது எங்க வேணா எது வேணா ப்ராஜெக்டை போடலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்சஸ், அதான் சொன்னது. ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இங்கே காடு அழிஞ்சிரும், வனவிலங்குகள் அழிஞ்சிரும், மக்களோட வாழ்வாதாரம் அழிஞ்சிரும்னா அவனு வந்து நிற்கக்கூடாது. இது ஏன்னா முழுக்க இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்காக நம்ம செய்கிற ஒரு சாக்ரிஃபைஸ். அதனால வந்து இங்கே வந்து இதில் வந்து இந்த அக்கறையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அதையே எதிர்த்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அது வந்து பிஜேபி பீரியட்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சட்டம் போட்டு. இப்போ அதோடைய தான் இது வருது. இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த விதமான கிளியரன்ஸும் இந்த கடல் தரப்புல இருந்தோ, இல்லை வந்து அங்கே வாழக்கூடிய மீனவர்கள் தரப்புல இருந்தோ, அங்கே வாழக்கூடிய மக்கள் தரப்புல இருந்தோ, இல்லை இயற்கை ஆர்வலர்கள் தரப்புல இருந்தோ, இல்லை இயற்கை அந்த கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரிஸ் வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிற மினிஸ்ட்ரிகள் தரப்புல இருந்தோலாம் எந்த விதமான ஒப்பீனியன்ஸும் ஒன்றும் தேவையில்லாமையே ஒரு ப்ராஜெக்டை போட்டு எடுக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ், எங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் தேவைப்படுதுங்க, வேற என்னங்க பண்றது, நாட்டுக்காகங்க, தாய்மணி குடிங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. போன திமுகவும் சொல்லலை. அப்படியே இழுத்துக்கிட்டு அதுவே அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே பண்ணலைன்னா அது போயிடும்ல. இந்த பீரியடுக்குள்ளே அதுக்கான எல்லா அனுமதியும் வந்துடணுங்கிறதான பிளானு. ஸோ அந்த இது இப்படியே இழுத்துக்கிட்டே வந்தாங்க. ஏடிஎம்கே வித்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக நோண்டிக்கோங்க அப்படின்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, பிஜேபி கூட இருந்தப்போ நோண்டிக்கோங்கன்ட்டு போயிட்டாங்க. டிஎம்கே வந்துட்டு நோண்டிக்கோங்க, ஆனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நோண்டுங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் உண்மை. அவங்களும் வந்து தடுக்கலாம் இல்லை. இப்போ அது என்ன கொக்கு, நாங்கள் என்ன இப்போ புது கவர்மெண்ட், புரட்சி கவர்மெண்ட், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைமே முடிஞ்சிருச்சு. ஜூன் 10 அந்த ப்ராஜெக்டுக்கான டைம் ஸ்கேலே முடிஞ்சிருச்சு. இப்போ எதுவுமே அனுமதி இல்லை அப்படிங்கிறனால அந்த ப்ராடக்டை அவனே என்ன பண்ணுவான், அவ்வளோ இது எடுக்க விட மாட்டேங்கிறானுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது வந்து அது அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று தள்ளி போகும், இல்லை திரும்ப ப்ரெஷர் பண்ணி ஏதாவது இதான் நடக்கும். ஆனால் இல்லை அந்த சிரமத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. உங்கள் விஜய் நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதற்கு வந்து இன்னும் சில மாதங்கள் வந்து டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்குள்ளே நோண்டிக்க முடியுமான்னு பாருங்க. முட்டாள்தனமாக இருக்குது, இது எரிச்சலாக இருக்குல்ல. சரி, இப்போ இதே டிவிக்கு 2024 அவங்களுடைய செயற்குழு கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை பால் செய்யும் விதத்தில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை பிஜேபி அரசாங்கம் வரி மாறல, நான் சொல்ற வரி மாறல, போய் படிச்சு பாருங்க. பிஜேபி அரசாங்கம் வந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இயற்கை சூழலையும் அழிக்கும் விதமான சதிகார திட்டங்கள், நாசகார திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துது. அந்த மாதிரியான நாசகார திட்டங்களை எல்லாம் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அதை வலுமையாக கடுமையாக எதிர்த்து செய்வோம், அதுக்கு தடை விதிப்போம் அப்படி இப்படின்னு போட்டு ஃபயரை விட்டு தெறிக்க விட்டு சைனை போட்டிருந்தாங்க. அதில் தெரியாதனமா இந்த ப்ராஜெக்டையும் கொண்டு வந்து பேசி வச்சிருக்காங்க. எதிர்ப்போம், அதை அனுமதிக்க மாட்டோம். இதில் என்ன, செயற்குழு போட்டு தீர்மானம் போட்டீங்க, செயற்குழு தீர்மானம், இப்போ என்ன டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களே, இது பச்சை துரோகம் கிடையாதா தமிழ் சமூகத்துக்கு? உங்களை நம்பி தானே வாக்கு போட்டிருக்காங்க, கன்னியாகுமரி மக்கள் உங்களை நம்பி தானே வாக்கு போட்டாங்க. இப்போ அங்கே வந்து இப்போ இது அள்ளுறேன், சரிங்க இது என்னங்க மணல் அள்ளி அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸை பிரிக்க போகிறாங்க, அது என்னங்க அப்படின்னா, இந்த மணல் அள்ளுறாங்க பாருங்க, இதுதான் பிரச்சனையே. மணல் அள்ளுறாங்க, திரும்ப அந்த மணல் என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. ஆனால் இயற்கையாக ஒரு பீச்சாக மாறி இருக்கிற ஒரு இடத்த போய் நீங்கள் நோண்டுனா அடுத்து அது என்ன ஆகும், கடல் என்ன பண்ணும், தண்ணி உள்ள வந்துடும். உங்களுக்கு சந்தேகம்னா பீச்சுக்கு போயிருக்கோம்ல, நீங்கள் பல பேரோட பீச்சுக்கு போகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது, தனியாகவும் போவீங்க. சரி, இப்போ நீங்கள் போகிறீங்க, அந்த பீச்சு காலில் வந்து இப்படி நிற்பீங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பில் இதுக்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, இந்த 2 காலெல்லாம் வச்சு, பார்த்துருக்கீங்களா? யாரோ எடுக்கும்போது நம்ம ஓரம் வந்து பார்த்துருக்கேன். அதான். ஸோ அந்த பீச் அலைகள் அப்படி வரும், இப்படி அலை வந்துட்டு அந்த காலில் அப்படி இப்படி வருடி விட்டு இப்படி போகும், பார்த்துருக்கீங்களா? அப்படி போனோடனே ஒரு 2 செகண்டுக்கு அந்த கால் உள்ளே இறங்கும். காரணம் என்ன? ஏன்னா அந்த இடம் வந்து நிலம் இல்லாமல் தண்ணி உள்ள போயிடுது. அப்போ தண்ணி வந்த உடனே அந்த மணல் அதை அரிச்சிட்டு போகும், இப்படி மாறி மாறி அந்த அரிப்பு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். அப்போ இதை தடுக்கிறதே என்னன்னா, முழுக்க இதுக்கு அடுத்த ஒரு லேயர் வந்து கோரல் ரீஃப்னு இருக்கும். அதாவது நம்ம பாறைகள், பீச் கீழே சொல்றீங்க, பீச் இருக்குல்ல, இப்போ இதான் பீச் இருக்கு, இதான் மேடு, இந்த பீச்ல நீங்க நிக்கிறீங்க, இதுக்கு அடுத்து இந்த பீச்சோட இது வந்து இதுதான் உங்களுக்கு வெளியில தெரியுற பீச். ஆக்சுவலா இந்த வெளியில தெரியுற பீச்ல மட்டும் அவங்க அள்ள மாட்டாங்க. இப்போ இந்த பீச் இப்படி இருக்குன்னா, இந்த பீச்சோடைய அடிமட்டம் வரைக்குமே அது பீச் தான், அது எல்லாமே மணலா தான் இருக்கும். இப்போ நீங்க கடல்ல நீங்க இறங்கி போனீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு மணல் இருக்கு? கொஞ்சம் தூரம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆழமா போகும். அந்த ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கோரல் ரீஃப்லாம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம நடக்க முடியாது. கரெக்டா? இப்போ இவங்க இந்த இடத்த ஃபுல்லா காலி பண்ணுவாங்க, இந்த இடத்த ஃபுல்லா நோண்டுவாங்க. இந்த இடத்த நோண்ட என்ன ஆகும்னா, இந்த கோரல் ரீஃப்னால அந்த அலைகளுடைய சீற்றத்தை எல்லாத்தையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கோரல் வந்து அழிய ஆரம்பிக்கும். கோரல் அழிய ஆரம்பிக்கும் போது அலை வந்து மண்ணை வந்து இழுத்துட்டு உள்ள இன்னும் ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த கன்னியாகுமரியோடைய கோஸ்டல் ஏரியாவுமே சரிவான ஒரு சூழலில் போய், அதாவது எப்படி சொல்கிறோம்னா, இப்போ கன்னியாகுமரி இருக்குன்னா, கன்னியாகுமரி மேலே மேடு, இங்கே கடல், இந்த கடல் வந்து இப்படி உள்ளே அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கன்னியாகுமரிக்கே ஸ்டேபிள் இல்லை, கன்னியாகுமரியே ஆபத்து. கன்னியாகுமரியே வந்து சரிவுகளில் கடல் சீற்றத்துக்கு உள்ளாகலாம். கடலோட சீற்றத்தை தடுக்க முடியாத சூழல் கன்னியாகுமரியோடைய கடற்கரைகளுக்கு உருவாகலாம். இப்போ புரியுதா? அப்போ இந்த கடற்கரைகள், இந்த கடல் சீற்றங்கள் வந்து அலை வருது இல்லைங்க, அலை எவ்வளோ பெருசுக்கு வருது, அது வர 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 என்ன ஆகுது, குறைஞ்சிருது. அது எதனால குறையுதுன்னா, இந்த பீச்சோடைய ரெசிஸ்டன்ஸ் தான் அதை குறைக்குது, பட்டு தள்ளி போகுது. இப்போ இந்த அலையோடைய இந்த பீச்சுக்கு அந்த போதுமான ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி எம்பி வர கடல் எங்கேயுமே தடுக்கப்படாது, அப்படியே வந்து கன்னியாகுமரியில் தான் விழுவும். அப்போ கன்னியாகுமரியோடைய டோட்டல் கோஸ்டல் லைன் வந்து அப்படியே கடல் உள்வாங்கும், கடல் வந்து ஆக்குப்பை பண்ணும், நிலங்கள் பறி போகும். கடல் ஆக்குப்பை ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விவசாய நிலங்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாத்துலையும் உப்பு வந்துடும். புரியுதா? உப்பு கசிய ஆரம்பிக்கும். உப்பு உள்ள வர 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 விவசாயம் பாலாகும், செத்து போயிடும். உங்க தென்னை மரம் இதெல்லாம் கொஞ்சம் தாங்கும். இப்போ கன்னியாகுமரி இதெல்லாம் தென்னை மரம் தான் இருக்கும். தென்னை மரத்துக்கு வந்து உப்பை தாங்கக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல வரும்போது அது காய்க்காத ஒழுங்கா பட்டு போயிடும். நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தென்னை மரம் வந்து நீங்க வந்து கடல் பக்கத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் அது இயற்கையாக அதுதான், கடலில் வந்து அப்படியே அந்த விதைகள் ஏதாவது இளநீ வந்து அப்படியே போய் அப்படியே போய் ஏதாவது ஒரு கடலில் போய் வந்து அது வந்து வளரும் தென்னை மரம். இதுதான் அதோடைய இயற்கையான இனப்பெருக்கமே. ஆனால் அப்படி வளர்ற அந்த இளநீகள் வந்து காய்ப்புக்கு நல்லா இருக்காது. அது வேணா அது அதோட இனப்பெருக்கத்துக்கு ஓகே, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு காய் பிடிக்காது, பெரிய அளவுக்கு அதில் எண்ணெய் இருக்காது. ஸோ அது வந்து விவசாயத்துக்கு அது பயன்படாது. அப்போ உப்பு அடிக்கடிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தென்னையோட விவசாயம்லாம் பெரிய அளவுக்கு அடி வாங்கிடும். ஸோ இப்போ இதுதான் இங்கே பெரிய ஆபத்தாக வந்து நிற்க போகுது. அப்போ இந்த சீற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா கன்னியாகுமரியோட ஒட்டுமொத்த இயற்கையும் காணாமல் போயிடும். கன்னியாகுமரி கடல் வந்து கிளீனாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
இப்போ சென்னை கடல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கு? தூத்துக்குடி கன்னியாகுமரி சூப்பராக இருக்கும். நீங்கள் சென்னை மெரினாலெலாம் நீங்கள் சென்னையில் இந்த ப்ளூ ஃப்ளாக் அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட ஓரளவுக்கு கடல் ஓரளவுக்கு இருக்கும். சமாதி கிட்ட பக்கம் நீங்கள் சமாதி பக்கத்தில் போயிட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே தான் பல கழிவுகள் வந்து கலக்குது. அதே போல் துறைமுகம் பக்கத்தில் போனீங்கனாலும் அங்கே தான் கழிவுகள் வந்து நாத்தம்னா நாத்தம், உங்கள் நாத்தம் இல்லை எங்கள் நாத்தம்ல உலக கேவலமான நாத்தம் அடிக்கும். கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாக்கடை தண்ணி தாங்க அது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாக்கடை ப்ரௌன் கலரில் சாக்கடை தண்ணி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கும். தூத்துக்குடி கன்னியாகுமரியில் க்ரீன் அண்ட் ப்ளூவாக இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணி. இப்போ அதெல்லாம் நாசமாக போயிட்டு எப்படி இங்கே நாத்தம் அடிச்சு போய் கிடக்குதோ அதே மாதிரி அந்த கடல் பகுதியும் நாரி நாசமாக போகும். இதனால பெரிய அளவு இயற்கை சூழல் அடிவாங்கும், உயிர்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும். இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் யாருக்கு? தமிழக மக்களுக்கு மட்டுமா? கிடையாது, நிலத்துக்கும் நிலத்துக்கும் அந்த நிலத்தில் இருக்க உயிரினங்களுக்கும் கடலுக்கும் கடல் சார்ந்த வளங்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் அந்த மீன்களோட உற்பத்திக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிப்பிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நத்தைகளுக்கும் எல்லாத்துக்குமே யாரும் முதலமைச்சர்? இப்போ பிறப்போக்கும் எல்லாம். ஏன்னா உங்களுடைய கையெழுத்துல தான் எல்லாருடைய எதிர்காலமும் இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் அவர்களை போயிட்டு அந்த கடற்கரைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூபா டைவ் பண்ணி, அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும் தானே, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்கும் தானே, ஸ்கூபா டைவ் பண்ணி அந்த கன்னியாகுமரி கடல் கடையில் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அப்படியே நல்லா இயற்கையாக இருக்கும். எல்லாம் அந்த இந்த படத்தில் ஃபைண்டிங் நீமோ படத்தில் பார்த்தீங்கன்னா கடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜாலியாக எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். உண்மையாகவே கன்னியாகுமரி கடல் அப்படி தான் இருக்கும். நான் நிறைய பேர் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், கன்னியாகுமரியில் கிடைக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உலக அளவுலேயே எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. அதை உயிரோட பிடிச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் அக்வாரியம் ஹாபிஸ்டிக்கு வந்து ஒவ்வொரு மீனோட வேலையெல்லாம் ஐயோ அதை சொல்லிட்டோம்னா அதெல்லாம் போய் பிடிச்சிருக்காங்க. பட் அங்கே வந்து அது ஒரு பிஸ்னஸும் இருக்குது, கவர்மெண்ட்டுமே அதை பண்ணுது. கன்னியாகுமரியில் கவர்மெண்ட் இதை வந்து எனக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும், விஜய் அவர்களுக்கு மேபி இது தெரியும், ஓகேவா? மீன்வளத்துறை அமைச்சகத்துக்கு கீழே கன்னியாகுமரியில் மெரைன் அக்வாரியமுக்கு தேவையான மீன் இன உற்பத்தியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். அது கடலில் கிடைக்கிறத எல்லாரும் போய் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாதுங்கிறக்காக அங்கே கடலில் கிடைக்கிற அதே ஸ்பீஷியஸை கவர்மெண்ட்டோடைய ஏற்பாட்டில் தனியாக ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கடலில் எப்படி வாழுமோ அதே போல் ப்ரீட் பண்ணி அந்த குட்டிகளை எடுத்து அதை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் இருக்குது, கவர்மெண்ட் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ இயற்கை வளம் சார்ந்த ஒரு இடமா இருக்கக்கூடிய, கடல் சார்ந்த பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய, மீனவர்களுடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 2500 ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து கடலை ஃபுல்லாக நான் வந்து சுரண்டி எடுக்க போகிறோம்னா, நான்லாம் மீனவர் பிரச்சனைக்கு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஆழ்கடலில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வலை போட்டு எடுக்கிறதுனாலே இயற்கை அழியுதுங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி மீனவர்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மீனவர்களுக்கு நம்ம அப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட் என்ன கொண்டு பாருங்க, அவன் வலையை போட்டு இழுக்கிறதே வந்து பவளப்பாறையெல்லாம் அடிபட்டு போயிடுது, மீன்கள் செத்து போயிடும், அதனால இனப்பெருக்கம் ஆகாது, அதனால நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு ஜேசிபி மாதிரி பெரிய ஜேசிபி கூட கிடையாது, அதோட ராட்சசத்தனமாக இருக்கும் அந்த மிஷினு. அது வந்து அப்படியே அள்ளும், பல டன்னுகளை ஒரே நேரத்தில் அள்ளுங்க, பல டன்னு மணலை அப்படியே ஒரே நேரத்தில் அள்ளும். அந்த இடத்துல பல ஆண்டுகள் கழித்து ஒரு லெதர் பேக் டேர்ட்டில்னா ஆமை, கடல் ஆமை, ஆலிவ் ரெட்லி மாதிரி இதுவும் ஆலிவ் ரெட்லி, லெதர் பேக் ஆலிவ் ரெட்லி எல்லாமே வந்துட்டு கன்னியாகுமரியில் முட்டை வேற போடும். அது ஆமை வந்து அவ்வளோ வேகமான உயிரினம்லாம் கிடையாது, அது இனப்பெருக்கம் செய்யணும். அது ஒரு இணையை தேடி அந்த இணையை வந்து அது ஒரு இனப்பெருக்கம் செஞ்சு அதுக வந்து ஒரு அதோட கால் பார்த்திருக்கேன் இப்படி இது மாதிரி இருக்கும், ஃப்ளிப்பர்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு அது குட்டி நவுத்தி கஷ்டப்பட்டு மண்ணை ஓட்டையை போட்டு ஒரு கூடை கட்டி அந்த கூட்டில் முட்டையை லபக்குன்னு ஒரு போடுங்க, ஒரு 200 முட்டை போடுங்க, ஒரு 200 முட்டையை போட்டு திரும்ப அந்த மண்ணெல்லாம் மூடி திரும்ப அது கடலுக்குள்ளே மெதுவாக ஊர்ந்து போகும். இதுக்கு நடுவில் அந்த ஆமையை எவனாவது ஒருத்தன் ஆமை கறி சாப்பிட்றேன் தூக்கிட்டு போய் சாப்பிட்டானா சாப்பிட்டது தான். அந்த முட்டையும் தப்பிக்கணும், அந்த முட்டையும் இங்கே தான் முட்டை பிடிச்சி நோண்டி எடுத்து சாப்பிட்டானாலும் சாப்பிட்டது தான். சரி, இப்படி முட்டை போட்டு அது போயிடும் கடலுக்குள்ளே. இதுக்கப்புறம் ஒரு சில காலங்கள் கழித்து அந்த முட்டைகள் பொரிக்கும். கிட்டத்தட்ட 200 குஞ்சுகள் அப்படியே குச்சு ஜாலியாக புதுசாக பிறந்து உலகத்தை அப்படி பார்த்து வரும். அப்படி பார்த்து வரும் பொழுது பறவைகள் லபக்கு கொத்திட்டு போய், நரிகள், பூனைகள், தெருநாய்கள், நம்ம தமிழ்நாட்டில் தெருநாயும் வர்ற அத்தனை ஆமை குஞ்சுகளையும் பிடிச்சி சாப்பிடும். இது போக கன்னியாகுமரியில் பளபளக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஸ்ட்ரீட்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஆமைகளுக்கு பாவம் என்ன பிரச்சனைனா, நில ஒளியை வச்சு தான் கடலை நோக்கி நகரும். கடல் இருக்குல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா அது போகும். ஸோ அந்த க்ளோ இருக்கணும் அதுக்கு. அது இந்த பக்கம் பார்க்கணும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்.
இப்படி சின்ன குஞ்சு பாவம் அப்படி நடந்து போவோம். அப்படி வரும்போது நம்ம காரு என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்பீட்ல அப்படியே வேகம் வந்து சரக்கு நசுக்கிட்டு போயிடுவோம். இப்படி எல்லாம் செத்து ஒரு 4, 5, 10 கடலுக்குள்ள அப்படியே உள்ள போயிடும். உள்ள போனோடனே மீன் லபக்குன்னு மீன் பிடிக்கும். கொஞ்சம் வளரும், சாப்பிட்டுக்கிட்டு அங்கே உள்ள இருக்கக்கூடிய காய்கறி இது செடிகள் எல்லாத்தையும் மேய்ஞ்சி கொஞ்சம் வளரும். சுறா மீன் அப்படியே லப்புன்னு பிச்சு போடும். அதையும் மீறி கொஞ்சம் வளரும். நம்ம மீனவர்கள் வளைய போடுவாங்க, அதில் அது மாட்டிக்கிட்டு வரும். அதை வெட்டி தூக்கி போடுவாங்க, தண்ணியில் அப்படியே மிதந்து போகும். அது வாழ்க்கையை பாருங்க. இப்போ இவ்வளோ வாழ்க்கைக்கு அப்புறமும் அது இனம் சேரும், அது முட்டை வைக்க வரும். ஜேசிபி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அப்படி உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே அது மேலே அந்த ஆமை மேலே அப்படியே ஜேசிபி போட்டு அள்ளி அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து மிஷினுக்குள்ள போட்டு கேட்கும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. இதை தானே பண்ணுறீங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளோ ஒரு எவனாவது இந்த கோரம் என்ன இருக்கு அதை செய்வானா? நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரும்போது? மக்கள் உங்களை நம்பி தானே ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? செயற்குழுவில் தீர்மானம் போட்டீங்க 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே செயற்குழு போட்டு தீர்மானம் போட்டீங்க கன்னியாகுமரியில். அதை நாங்கள் இப்போ எதுக்குங்க எக்ஸ்டென்ஷனு? இப்போ எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க? ஒன்றிய அரசு மத்திய அரசா மாறிடுச்சு. அதான் மாறிடுச்சே. ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? யூனியனுக்கு தமிழில் பொருள் என்னங்க? ஒன்றியம். அப்புறம் என்ன? இந்தியன் யூனியன் தானே அது. இந்தியன் யூனியனுக்கு அப்புறம் வேற என்ன பொருள் சொல்லுவீங்க? மத்தியம்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றீங்க. பட் அஃபிஷியல் டேர்ம்ஸ்ல அது யூனியன் கவர்மெண்ட் தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. இப்போ மனுஷங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா தான் மனுஷங்க இறங்கி போடாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ மீனவர்களுக்கும் இது ஒரு பாதிப்பு தானே, கன்னியாகுமரி மீனவர்களுக்கும். ஆமா, இயற்கை சுழற்சியே போயிடுச்சுன்னா அப்புறம் மீனவர்களுக்கு எங்க இருந்து மீன் உற்பத்தி ஆகும்? இது எப்படி ஆகும்? கடலே நாசமா போயிடுச்சுன்னா எங்க வந்து அவங்க தங்குவாங்க? இது டாக்ஸிக்குங்க. நான் தான் சொல்றேன், இது இந்த ப்ராசஸ்ல அடுத்து கெமிக்கல் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த கெமிக்கல் கழிவுல எங்க கொட்டுவீங்க? தலையில தான் கொட்டுவீங்க. வேற எங்க கொட்ட முடியும்? ஆல்ரெடி பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ல இருக்கவங்க நம்ம தலையில தான் கொட்டிட்டு இருக்கேன். அது அடுத்த டாபிக். எங்க கொட்டுவீங்க அந்த கெமிக்கலை? கடல்ல கொட்டுவீங்க. அந்த கெமிக்கல் என்ன இருக்கும்? இந்த தப்பி விச்சு போற ஆமை குஞ்சு, தப்பித்து கொஞ்சம் இருக்கிற அந்த மீன்கள், இதுகளை வந்து இந்த கெமிக்கல் கொண்டுரும். வேற என்ன? அப்ப அந்த ஒட்டுமொத்த கடலையும் அழிச்சு, அந்த கடலையே அழிச்சு மண்ணை தின்னு நம்ம என்ன செய்ய போறோம்? லிட்டரலி மண்ணை திங்கிறது இல்லையா அது? மண்ணை தின்னு என்ன பண்ண போறோம்? மண்ணை தின்னு வாழணுமா? ஸோ இதுதான் இயற்கையை அழிக்கிறதுக்கு நம்ம துணை போய்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும். இப்போ விஜய் அவர்களும் போறாரு. உண்மையாகவே தமிழ்நாட்டின் மீதும் கன்னியாகுமரி மக்களின் மீதும் இயற்கையின் மீதும் உங்க அம்மா சொல்றாங்க, மரங்களை நேசிப்பவர் விஜய் அவர்கள். அவருக்கு ஒரு சின்ன மரம்னா கூட போய் நட்டு வைப்பாரு. அவ்வளோ பெருமையாக அவங்கள சொல்றாங்க. உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உங்களுக்கு பீச்லாம் பிடிக்காதா? விஜய் அவர்களுக்கு பீச்லாம் பிடிக்காதா? இல்லை இங்கே பீச் இருந்து என்னங்க பிரயோஜனம்? மாலத்தீவில் பீச் இருக்கு, நான் அங்கே போய்க்கிறேன்னு சொல்ல போறீங்களா? கோவாவில் பீச் இருக்கு, நான் போய்க்கிறேன்னு சொல்ல போறீங்களா? கன்னியாகுமரியில் பீச் வேண்டாமா? பீச்சை ஃபுல்லாக அழிச்சிட்டு. ஸோ பேசிக்காக இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, தமிழர்கள் அப்படி திரும்பி அப்படி முதுகில் சத்தக்குன்னு குத்திருக்கீங்க. இதுக்கு நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். உடனடியாக அதுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பீரியடை உடனடியாக நீங்கள் ரத்து செய்யணும். அது நீங்கள் ரத்து செய்யலை அப்படின்னா உங்கள் மீது நம்பிக்கை வைத்த தமிழர்களின் முதுகலில் நீங்கள் குத்திவிட்டீர்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தம். இதுதான் நம்ம சொல்ல முடியும். சரி, அமைச்சரா வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்லாம் இருக்காரு. ஒரு இத்தனைக்கும் மீனவ சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லிக்கிறாரு, மீன்வளத்துறை அமைச்சர்னு சொல்றாரு. என்ன பண்ண போறீங்க? வந்து கோட் சூட்டை போட்டு இறங்கிட்டு போனால் மட்டும் பத்தாதுங்க. உண்மையாகவே எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறங்குங்க. எங்கே போயிட்டு இயற்கை எப்படி பாதிக்கப்படும், இயற்கை வளம் எப்படி எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்குது, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு சேட்டலைட் இமேஜஸ் வந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டோடைய சேட்டலைட் இமேஜஸை போய் பாருங்க. அப்படியே ப்ரௌன் ஆகிட்டே வருது தமிழ்நாட்டு மட்டும் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. கிரீனரி கம்மியாகுது. புரியுதுங்களா? நீங்கள் பக்கத்தில் கேரளா பச்சை பசேல்னு இருக்குது, இப்பவும் பச்சை பசேல்னு இருக்கு, பச்சை பசேல்னு தான் இருக்குது. ஆந்திரா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, தமிழ்நாடும் ட்ரையாக இருக்குது. ஆந்திராவும் தமிழ்நாடும் அப்படியே எப்போ பார்த்தாலும் ட்ரை ஆகிட்டே அப்படியே ப்ரௌன் ஆகிட்டே போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேப்லேயே ப்ரௌன் ஆகுது. அப்போ எத்தனை லட்சக்கணக்கான மரங்கள் இறந்தா மேப்லேயே சேட்டலைட் வியூலேயே அது வந்து ப்ரௌனாக மாறிட்டு இருக்கும் நிலப்பகுதி. போய் பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க.
ஸோ இயற்கையை அழிச்சா யாருமே காப்பாற்ற முடியாது உங்களை. மக்களையும் சரி உங்கள் அரசாங்கத்தையும் சரி யாருமே காப்பாற்ற முடியாது. இயற்கை வந்து தன்னை சரி செய்யும். அது சரி செய்யும்போது அது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பாருங்க. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கெலாம் எவனுமே நிற்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா பூகம்பம் இதில் வெனிசுலாவில் எப்படி வந்துச்சு பூகம்பம்? அந்த மாதிரிலாம் ஒரு பூகம்பம்லாம் வந்து ஆட்டி விட்டு போயிடும் எல்லாரையும். 50,000 பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். இது இந்த கன்னியாகுமரி விஷயத்தில் இது ரைட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மரம் செடி எல்லா மிருகங்கள், அது ஆமையாக இருக்கிறனால வந்து காப்பாற்றாம போயிட மாட்டார் விஜய், எதாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்க்கலாம். 3வது நீங்கள் சொன்னது எல்லாருமே நினச்சிப்பாங்க பக்கத்து ஸ்டேட்லேருந்து குப்பையை கொட்டுறாங்க, இப்போ கேரளாவை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது கிருஷ்ணகிரியில் நடந்துட்டு இருக்க ஒரு கொடூரமான விஷயம். அந்த தம்பி வந்து எந்த கட்சியாக அதெல்லாம் தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது நிறைய பேருக்கு நடக்குதுன்னே தெரியல. ஏன்னாங்க ஒரு சின்ன ஆற்றுல வந்து வீட்டில் வாஷிங் மிஷின்லேருந்து நொற மாதிரி வருது. நொறையா வந்து அந்த தம்பி என்ன சொல்கிறாரு, விஜய் ஐயா எங்கள் ஊரை காப்பாற்றுங்க, அப்படி அழிஞ்சிட்டு திருப்பி காட்டினா ஃபுல்லாக நுரை, அந்த டேம் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக நுறையாவே பொங்கி அங்கேருந்து வருது. ஸோ அதனால தெரியுது பக்கத்து ஸ்டேட்லேருந்து அந்த கழிவுகள்லாம் அப்படியே டேரெக்டாக இங்கே வந்து அந்த ஊரே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பாரு. இந்த ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிழவரப்பள்ளி அணை அப்படின்னு சொல்லி ஒரு அணை இருக்குது. அது ஓரளவுக்கு பெரிய ஒரு டீசெண்டான மீடியம் சைஸ் அணைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா தென்பெண்ணையாருடைய பாசன பகுதிக்கு அது பாசனத்தை பிரித்து கொடுக்குற வேலையை தான் அது பண்ணுது அந்த அணை. ஸோ பேசிக்காக என்னன்னா கர்நாடகத்துலேருந்து தண்ணி திறந்து விடப்படுறது, அந்த தண்ணி வந்து அந்த டேமில் வந்து சேருது. இந்த டேமில் வந்து சேர்ந்தனே இது வந்து பாசன வசதிக்காக விவசாயிகளுக்கு திறந்து விடப்படுறது. இதுதான் அதோடைய ஃபங்க்ஷனிங். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி, இந்த டேம்லேருந்து வெளியில் ஏறுற தண்ணி, இது எல்லாமே முழுக்க வந்துட்டு நுரை தள்ளி போய்கிட்டு இருக்கு. இந்த சர்ஃபெக்சல் விளம்பரத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா நுரை ஃபூன்னு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி நுரை. அது மாதிரி நுரை மட்டும் கிடையாது, அதில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. அது என்னன்னா இந்த நுரை வந்து தள்ளிக்கிட்டு அப்படியே போகுது ஃபுல்லாக. இது கூட வந்து மனிதர்களால் நிற்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம், ஒமட்டிக்கிட்டு வர மாதிரியான துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்பரஸு சல்ஃபேட்டு இதெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணதில் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய அளவு ஆக்சிஜனை விட ரொம்ப 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 கம்மியான அளவு ஆக்சிஜன். எந்த அளவுக்குன்னா அந்த தண்ணியில் ஒரு மீனை போட்டிங்கன்னா அந்த ஆக்சிஜனுக்கு அது இறந்துடும். உடனே இல்லை, அதான் உள்ளே போட்ட உடனே அந்த ஆக்சிஜன் லெவலில் ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா மீன்களால் உயிர் வாழ முடியாது, இறந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் அந்த நதி வந்து செத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நதியில் எந்த உயிரினமும் இல்லைன்னு அர்த்தம். எந்த உயிரினம் அழுத்தினாலையும் அதில் அந்த இடத்துல வாழ முடியாது. ஆக்சிஜனே இல்லை அந்த தண்ணியில். ஆக்சிஜனே இல்லாத தண்ணி தான் விவசாயத்துக்கு பாசனத்துக்கு வருது. அது கூட என்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பாஸ்பேட் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வருது. இது எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா அந்த நுரை இருக்குல்ல, அந்த நுரை வந்து காற்றுக்கு அடித்து பறக்குதுங்க. அப்போ அந்த பக்கத்தில் ரோடெல்லாம் இருக்கும்ல, அந்த டேமுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி ரோட்ஸு, அந்த ரோட்ஸில் வந்து நம்ம பைக்லாம் போகிறாங்கல்ல, அவங்க மேலாம் அந்த நுரை வந்து படுதான். எவ்வளோ இருக்கும். அந்த நுரை பட்ட உடனே நமக்கு எரிதான், ஸ்கின் பேர்ன் ஆகுதான். இப்போ உயிரினத்தெல்லாம் கேட்கவே தேவையில்ல. நம்ம அந்த நுரை நம்ம முகத்தில் பட்டவுடனே ஸ்கின்னு பேர்ன் ஆகுதுன்னா அந்த மீன்களும் அங்கே இருக்கக்கூடிய தவளைகளும் அந்த நீர் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களோ ஒரு முதலையோ இதோ துடிச்சுடிச்சு செத்துருக்காது. இதெல்லாம் எப்போயோ செத்துருச்சு எல்லாம் எப்போவோ. இது ரொம்ப நாளாக நடக்குது. கடந்த ஒரு சில அரையமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நுரை பிரச்சனை இருக்குது அந்த பகுதியில். முன்னாடியே நிறைய வைரல் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு பையன் வந்து அதை இன்ஸ்டாவில் வந்து எடுத்து போட்டனால அது இன்ஸ்டாவில் இன்னும் கொஞ்சம் வைரல் ஆகி கொஞ்சம் மக்களோட பார்வைக்கு அது அதிகமாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ இது எங்கேருந்து இந்த கழிவுகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் நிறைய கழிவுகளை வந்து இந்த ஆற்றுல வந்து கலந்து விட்டுட்டு அந்த ஆறு வந்து அந்த நதி நீர் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் போகுது. அப்போ அவங்க அந்த இடத்துல கலக்கக்கூடாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பல ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி தண்ணியில் கலக்கக்கூடாத கெமிக்கல்ஸும் கூட அவங்க வேஸ்டேஜாக கலந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இப்போ இருக்க ரிப்போர்ட். இப்போ இந்த தமிழக அரசு உடனடியாக அந்த மாதிரி கழிவு ஆலைகள் என்னென்ன கர்நாடகத்தில் இயங்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து தடை செய்கிறதுக்கு ஏதாவது நோட்டீஸ் போட்டு வழக்கு போட்டு அது எல்லாத்தையும் நிப்பாட்டி முறைகேடாக அவர்கள் கலக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டினா தான் இந்த நதி தப்பிக்கும். இந்த நதி தப்பிச்சா தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓசூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்று மையப்பகுதி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் தொடங்கி இது வந்து விவசாய நிலத்தில் வரும்போது இந்த கெமிக்கல்ஸ் வந்து செடிகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், செடிகளுக்கு என்ன மாதிரி நோய்களை ஏற்படுத்தும், இது நமக்கு அடுத்து தெரியல. அது இனிமேல் ஃபியூச்சரில் வரும். இந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதே போல் பல ஊர்களில் வந்து ஃப்ளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது தண்ணியில், குடிக்கிற தண்ணியில், நிலத்தடி திருப்பூர்லாம் ரொம்ப மோசம். இதெல்லாம் வந்துட்டு அந்த கோயம்புத்தூர் சைடு திருப்பூர் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் பல்லு வந்து அரிப்பு ஏற்படுற அளவுக்கு தண்ணியோட தரம் வந்து ரொம்ப தரங்கட்டத்தரமாக இருக்குது.
எல்லாராலையும் கேன் வாட்ரு, எல்லாராலையும் வந்து பிஸ்லரி இதெல்லாம் எடுத்து குடிச்சுக்கிட்டே வாழ்ந்துட முடியாது. அதையும் அப்படியுமே வாழவே முடியாது. அப்போ இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது தமிழ் சமூகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. டிவிகே அரசாங்கம் வந்து அதெல்லாம் நாங்கள் செய்வோம், அதெல்லாம் முறைப்படுத்துவோம்னு சொல்கிறீங்க, அப்படியே பார்க்குறீங்க, அதெல்லாம் அடுத்தவங்க சொல்லும்போது அப்படியே கேட்குறீங்க, நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்போ இந்த நுரை தள்ளிக்கிட்டு இருக்கே, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? இதுக்கு ஏதாவது அறிவிப்பு வருது அவங்க சைட்ல இருந்து? விமர்சனங்கள் வந்தால் கோவப்படுறீங்க, கடிச்சு கொதறீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறீங்க. திமுகவே மிஞ்சிட்டாங்க. வந்து எவனை பார்த்தா அந்த பையில இந்த பையில இப்படிதான் பேசுறது. திரும்ப நாங்கள் பேசினா என்னடா ஆகும் உங்களுக்கு? ஒருத்தன் பேசினா கேஸ் போட்டு உள்ள தள்ளுவீங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சு என்னடா பண்ணுவீங்க? ஜெயில் தாங்க மாட்டா உங்களுக்கு? இந்த கேள்வி இருக்குல்ல. கெட்ட வார்த்தையை போட்டுக்கிட்டு தான் விமர்சனங்கள். ரவுடி பையெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ பாரு இப்படி ஆடு. நான் என்ன சொல்றேன், இப்படி ஆடு, நீ ஆடு, எவ்வளோ நாளைக்கு ஆடுறேன்னு பார்ப்போம். பாரு, எனக்கு திமுகங்கிற ஒரு பெரிய சாம்பிராஜ்யத்தை அப்படி நசுக்கி உட்கார வச்சுட்டு ஒரு சக்தி வந்துச்சுல்ல. இதே மாதிரி ஒரு அநாகரிகமான கூட்டம் திரும்ப ஆட்சி செய்யுதுன்னா இன்னொரு சக்தி வராதா அதை நசுக்கிட்டு உட்கார்றதுக்கு? மக்கள் தாங்க அதை கொண்டு. அதுதான் திரும்ப அப்படியே இறக்கி போது ராஜா வாங்க ராஜா கீழே இறங்குங்க ராஜான்னு போயிட்டே இருப்பாங்க. ஒரு விமர்சனம் எதற்காக வைக்கப்படுதுன்னு, உன் வீட்டில் இந்த மாதிரி நுரதல்ல தண்ணி வந்து கொடுத்தா குடிப்பியா? விஜய் சொல்றாரு குடுறானா குடிச்சிருவேன். நீ இது சரின்னு பார்க்குறேன், வாடா கிளம்பி ஓசூருக்கு வந்து குளி, அங்கே இருக்க அந்த தண்ணியில் போய் குளிச்சு காட்டு. நாங்கள்லாம் டிவிகே தோழர்கள், நாங்கள் விஜய் அண்ணா ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது, இந்த நுரையெல்லாம் வந்து நான் பரவாயில்ல, விஜய் அண்ணா தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கணும் போது இந்த நுரையெல்லாம் பரவாயில்ல, பாரு அவர் சோப்போட கலந்து நமக்கு தண்ணி கொடுக்குறாரு, சோப்பு போட்டு குளிக்கவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே குளிச்சுக்கலாம், போய் குளிச்சு காட்டு. பொறுப்பாளர்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ஓசூர் பொறுப்பாளர்கள், டிவிகே பொறுப்பாளர்கள், நாங்கள் அந்த தண்ணியில் பாருங்கள் எடுத்து குளிக்கிறோம் பாருங்கன்னு குளிச்சு காட்டு. இல்லை கன்னியாகுமரி டிவிகே பொறுப்பாளர்கள் போயிட்டு எங்க அந்த மணல் அள்ளுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முடிந்தால் எங்கள் வீட்டுக்கு கீழே கொஞ்சம் மணல் அள்ளி ஏதாவது தாது கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி காட்டு, எடுத்து கொடு நிலங்களை. அப்போ எரியும்ல, அது என்ன அடுத்தவனுக்கு எரியும் போது உனக்கு பிரச்சனை இல்லை? அப்போ இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? எதையாவது எடுத்து சொன்னோம்னா, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன் வச்சோம்னா, சரி செய்யுங்கன்னு சொன்னோம்னா கடிக்கிறது, கொதறது. நேர்மைன்னு நீ நம்புனா பாரு, நேர்மை அற்றவன்னு நீ நினைச்சினா பார்க்காத. அவ்வளோதான் விஷயம். உன்னை யாருக்கு வெல்க டைமை பார்க்க சொல்கிறோமா? இதில் சொல்கிறது உண்மைனா நீ கடத்து, அக்கம் பக்கத்தில் பேசு, நீ வாட்டு பார்த்துட்டு தூங்கிடாத. சில பேர் சொல்லுவாங்க நம்மகிட்ட, உங்கள் காணொலியை பார்த்துட்டு தான் நான் தூங்குறது அப்படின்னு. அதுக்கு எதுக்குடா பார்க்குற? அதுக்கு எதுக்கு பார்க்குற? பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு பேசு, அவங்க கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்லு, அவங்க யாருங்க பேசியிருக்காங்க இதை எடுத்து காட்டு. இல்லைன்னா உனக்கு யார் பிடிக்குதோ அதை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள எடுத்து காட்டு. இஷ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பல பேருக்கு இது விஷயம் தெரிஞ்சாதான் மக்கள் சக்தியாக நின்று இது பற்றின புரிதல் ஏற்பட்டு அவங்க வந்து ஒன்னா நின்று நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இல்லை டிவிகே தோழர்களே இப்போ என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து விஜய் அவர்களை டேக் பண்ணி இதை வந்து இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் பண்ணாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவருக்கு இது தெரியாமல் நடக்குதுன்னா யார் மேலே பழைய தூக்கி போடுறது? இல்லை அவர் சரி செஞ்சிருவாரு, இவ்வளோ ஒரு ஆபத்து இருக்குது, எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய இந்த ஆபத்தை இதுக்கான நாளை வந்து கொஞ்சம் அதிகரிச்சு கொடுக்கறது வேண்டிய அவசியம் என்ன? இல்லை யாரும் பேச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பேச்சு இது? கண்டுக்காம அப்படியே போயிடுவாங்களா எல்லாரும்? எதிர்கட்சிகள் கண்டுக்காது. திமுகவுக்கு பேசுற அருகதை கிடையாது, ஆனால் மற்ற கட்சிகளுக்கு இருக்குல்ல, மற்ற கட்சி பேசும். அதிகாரத்துக்கு வராத மற்ற கட்சிகள் இதை எடுத்து பேசதான் செய்வாங்க. நீ செய்ய சரியானவங்க, உண்மையானவங்க, இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்போம் அப்படின்னா நீங்க செய்யுங்க. உங்களை யாரு கெட்டதையா செய்ய சொல்றோம்? கெட்டதையாங்க செய்ய சொல்றோம்? இப்போ வந்து அது ஓசூரில் தண்ணிலாம் கலந்து விட்றாங்க, அதனால கர்நாடகத்துக்கு நம்மளும் வந்து விஷத்தை கலந்து அனுப்புவோம் சொல்கிறோமா? அப்படி சொன்னால் இப்போ இது எப்படிப்பா செய்ய முடியும் சொல்லுங்கள்? அங்கே கழிப்பு இது எல்லாத்தையும் அசிங்கத்தையும் இதையும் கலந்து அனுப்புகிறானுங்க, கெமிக்கல்ஸை கலந்து அனுப்புகிறானுங்க. அதை தடுங்கன்னு தானே சொல்கிறோம். அது முடியும் உங்களால்? அதை தடுக்க முடியலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு குரல் எழுப்புங்க, கோரிக்கை முன்வைங்க, அது சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துங்க. பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். தாவேக அரசாங்கம் வந்து இதில் எல்லாம் கவனம் செலுத்தலை அப்படின்னா கூடிய விரைவில் அதிகாரம் என்பது கேள்விக்குறியாகும். சும்மா வந்து நம்ம விஜய் அவருடைய பாப்புலாரிட்டிக்கும் அவர் மேலே மக்கள் வச்சிருக்க அன்புக்கும் நம்ம அப்படியே போயிடலாம்லாம் நினைக்காதீங்க. ப்ளஸ் தங்களோட கட்சியை பலப்படுத்துறதுக்காக மற்ற கட்சி அந்த மாதிரியே போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பேசிக்காக என்னன்னா, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நெகட்டிவாக மாறப்போகுது. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு தான் ஜெயிக்க போறீங்களா? இல்லை இடைத்தேர்தலில் இவங்கெல்லாம் சேர்ந்தா தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்களா? என்ன எதுக்கு இந்த கூட்டத்தை போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க?
அவங்களாம் ஊழல்வாதிகள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஊழல்வாதிகள் உங்க கூட வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களாம் நல்லவாதிகளா, தூய சக்தி ஆயிடுறாங்களா? அவங்க தீய சக்தி, நீங்க ஊழல்வாதிகள். நீங்க ஒரு தீய சக்தி, ஒரு ஊழல் சக்தி. இப்போ தீய சக்தியிலேருந்தும் உங்க கட்சிக்கு தாவுறாங்க, ஊழல் சக்தியிலேருந்தும் உங்க கட்சிக்கு தாவுறாங்க. என்ன நோக்கம்? அப்போ அந்த ஊழல் காசை கொண்டு வந்து உங்க கட்சிக்காக அவங்க செலவு பண்ணால் ஓகே, மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கலாம். நீங்கள் என்ன சொன்னீங்க? அது ஒன்று கோர்வையாக பேசினாரே, விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன்லாம் பேசுனீங்கல்ல கூட சேர்த்து. தொட மாட்டேன், தொட்டால் நானும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து அப்படியே ஒரு லிரிக்ஸாக பாடினீங்கல்ல, என்னாச்சு? இல்லை, அவங்களும் வெக்கமே இல்லாமல் அந்த கேட்டில் முண்டி அடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு மாதத்துலேயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, காசை காப்பாற்றிக்கிறோம். வந்து நம்ம வந்து எதிரில் நின்றுட்டுலாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அடித்த காசுக்கு வச்சு செஞ்சிருவாங்கன்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தராக போகிறது வரதெல்லாம் பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் கூட இது இல்லாமல் டக்குன்னு தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அதுவும் அந்த சில ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு உடன்பாடாக இருந்தாலும் அதெல்லாம் அது ஒரு அறம் சார்ந்ததான்னு பார்த்தா எனக்கு தெரியல. கரெக்டாக வெள்ளிக்கிழமை கைது பண்ணுறது, ஏன்னா இதெல்லாம் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் டிஎம்கே பண்ணுற வேலை தான். இப்போ டிஎம்கே அதே தான் பண்ணுவாங்க. யாராவது ஒரு வழக்கு பதிவு பண்ணால் வெள்ளிக்கிழமை தான் பண்ணோம், வெள்ளிக்கிழமை பதிவு பண்ணி வெள்ளிக்கிழமை ரிமாண்ட் எடுப்பாங்க. அப்போ என்ன சனி ஞாயிறுனாச்சும் உள்ள உட்காந்துலாம்ல. அப்போ திங்கக்கிழமை தான் கோர்ட் வரும். அப்போ பெயில் பெட்டிஷன் திங்கக்கிழமை தான் விசாரிப்பா. 2 நாள் ஜெயிலில் உட்கார வச்சாச்சுல, அவமானப்படுத்தியாச்சு. இது இந்த மாதிரி பழி வாங்குற விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அது சரியான ஒரு அரசியல்னு எனக்கு படல. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பகை இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் தவறுகள் இருக்க இடத்துல அவங்கள கண்டிங்க, இது பண்ணுங்க. அதே சமயத்தில் வந்து இந்த எதிர்கட்சியும் வாய்க்க வந்ததை பேசுறது. சிலர் நம்ம நாகரிகமாக பேசுறதே நம்ம சோப்பு போடுறதுன்னு நினச்சிக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப் வந்து வெட்டி பரப்புறது வேற. நம்ம நாகரிகமாக விமர்சனம் இடத்த மட்டும், அதுக்கப்புறம் நம்ம திட்டுறதெல்லாம் எடுத்து கட் பண்ணிடுறது. இதை மட்டுமே பார்க்குறாங்க ஒரு குரூப். இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு கற்பனையில் வாழ்றாங்க. என்னது பாரு, எதிர்க்கிறதே இல்லை. அப்புறம் வீடியோ வந்து 1 நிமிஷம் தான் ஆகும், ஆனா அதுக்குள்ள 50 கமெண்ட். இந்த காணொலிகள் அது எந்த மாஃபியா? அப்புறம் நீ எவ்வளவு ஸ்பீட்ல வச்சு ஒரு ரூட் மாஃபியா? இது என்ன மாஃபியா? இது ஒரு மாஃபியா? இது என்ன மாதிரியான விஷயங்கள்? நான் ஒன்று மட்டுங்க தெளிவுங்க, நான் உள்ள தூய்மையோட உண்மையா இருக்கனா இல்லையாங்கிறத முருகன்ட்ட வச்சுட்டேன். நம்ம சரியில்லைன்னா அந்த முருகனே நம்மளை வீழ்த்திடுவார். இவ்வளோதான் விஷயம். அது இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். முருகன்கிட்ட நான் பாரத்தை போட்டு தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. அது ஆண்டவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவருக்கு தெரியும். இதை வந்து காலம் வந்து உணர்த்தும், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். சரி, போய் ரொம்ப நாள் சொல்ல முடியாது. எனவே இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பேசின இந்த 3 இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு சோஷியல் இஷ்யூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இஷ்யூ. 2 ரொம்ப முக்கியமானது பேசியிருக்கீங்க. முதல்வரோட காதுக்கோ கண்ணுக்கோ இதை தயவு செஞ்சு டிவிக்கு தோழர்கள் பார்க்கணும். மிக்க நன்றி.